டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது அவசியம் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒன்றுபட்டு ஆதரவளிக்குமாறும் அழைப்பு. தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதல்வர் மருந்தகம், புதிய அரசு பணியிடம், தியாகிகள் ஓய்வூதியம் உயர்வு மற்றும் மலை பகுதிகளில் பேரிடர் ஆய்வு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆளுநர் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக பிரதிநிதிகள் பங்கேற்பு. ஆகஸ்ட் 27 முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம். செப்டம்பர் 12 சென்னை திரும்புகிறார். தொழில் முதலீடுகளை ஈட்டுவதோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தொடர் விடுமுறையால் திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஒடிசாவில் பெண் ஊழியர்களுக்கு சுதந்திர தின பரிசாக ஒரு நாள் மாத விலக்கு விடுப்பு. கொள்கை முடிவாக அறிவிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் கொடியிறக்க நிகழ்ச்சி. மிடுக்கான அணிவகுப்பை ரசித்த பொதுமக்கள். பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு. ஏகனாபுரம் கிராம மக்கள் மீண்டும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தின் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம். கட்டாக 2000 ரூபாய் கலர் ஜெராக்ஸ். பண இரட்டிப்பு மோசடியில் ஈடுபட்டு வந்தது அம்பலம். 3 சொகுசு கார், 20 செல்போன் பறிமுதல், 2 பேர் கைது. கேரள மாநிலத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். வானிலை மையம் எச்சரிக்கை. வயநாட்டில் சடலங்களை தேடும்போது 4 லட்சம் ரூபாய் மீட்பு. பாறை இடுக்கில் கவரில் சுற்றப்பட்டிருந்த பணம் போலீசாரிடம் ஒப்படைப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மித முதல் கனமழை. விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை அருகே பொன்னமராவதியில் கருக்கலைப்பு செய்தபோது பெண் உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனைக்கு சீல் வைக்க கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். வேலூரில் பேருந்தில் இருந்து கீழே விழுந்த பார்வையற்ற தம்பதி. அரசாங்கம் பாஸ் கொடுத்தோம், அது இது பண்ணல, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இடம் இல்லைன்றது இதே மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. சீட்டு இல்லைன்றது. ஓட்டுநரின் கவனக்குறைவால் நிகழ்ந்த விபரீதம். ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பிய வீரர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. வெற்றி பெற்ற வீரர்கள் பதக்கங்களை காட்டி வாழ்த்து பெற்றனர். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக கடும் போட்டி. 40 வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல்.